அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ. வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும். வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அறிவோம் அகிலத்தின் தூதரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்தும் நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள சிறப்பு அம்சங்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள சிறப்பு அம்சங்கள், எப்படிப்பட்ட நிஅமத்தை, எப்படிப்பட்டதொரு அருளை அல்லாஹு தஆலா இந்த தூதர்களுடைய வருகைக்கு பிறகு நமக்கு வழங்கியுள்ளான் என்பதனையும், அல்லாஹ் தேர்வு செய்த இந்த இறுதி தூதருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்களை கொடுத்திருக்கிறான் என்பதனையும் இந்த தொடர் உரையில் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா
அவன் அனுப்பிய தூதர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். அந்த சிறப்பை நாம் மறுக்கவும் முடியாது, அந்த சிறப்பை நாம் குறைத்து மதிப்பிடவும் முடியாது, அந்த சிறப்பை நாம் மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியுள்ள சிறப்பு அம்சங்கள். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 253வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். இந்த தூதர்களில் சிலரை விட நான் சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுவே திருக்குரானில் குறிப்பிடுகிறான். இந்த சிறப்புகள் எல்லாம் அல்லாஹு வழங்கியுள்ள சிறப்புகள். அல்லாஹு வழங்கியுள்ள சிறப்புகளை காட்டிலும் கூடுதலாக நாம் எந்த சிறப்பையும் யாருக்கும் வழங்க முடியாது, அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி முதலில் குறிப்பிடுகிறார்கள். தான் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 உதாரணங்களை நமக்கு எடுத்து சொல்லி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் இந்த அடிப்படையில் மனிதர்களாகிய உங்களுக்கு அனுப்பப்பட்டவன் என்று குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4588வது நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதனைப் போல நான் ஒரு மனிதனுக்கு ஒப்பானவன். எந்த மனிதனுக்கு ஒப்பானவன்? அவன் திடீரென ஒரு கிராமத்திற்குள் புகுந்து தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய கோத்திரத்தார்கள், தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான். ஒரு மனிதன், மிகப்பெரிய ஒரு படை உங்களை தாக்க வரப்போகிறது என்று எச்சரிக்கை செய்கிறான். அவனுடைய எச்சரிக்கையை நம்பி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டும் காலி செய்து வேறு வேறு ஊர்களுக்கு சென்று தஞ்சம் புகுந்த மக்களும் உண்டு. அவனுடைய எச்சரிக்கையை உதாசீனம் செய்த காரணத்தினால் இரவோடு இரவாக அந்த படைகள் அந்த ஊருக்குள் புகுந்து அந்த மக்களை அழித்தும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு, இதற்கு ஒப்பானவன் தான் நான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் நான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதும் இந்த மக்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்த இந்த மனிதருக்கு ஒப்பானவன் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல். அதே முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4590வது நபிமொழி. ஒரு மனிதன் தீ மூட்டுகிறான். அந்த தீயினுடைய பிரகாசத்தால், வெளிச்சத்தால் விட்டில் பூச்சிகள் எல்லாம் அந்த தீயிலே வந்து விழுகிறது. வேறு வேறு பூச்சிகளும் வந்து விழ முயற்சி செய்கிறது. தீ மூட்டிய இந்த மனிதன் அந்த தீயினுடைய கொடூரத்தன்மையை விளக்கி அந்த பூச்சிகளை தன்னுடைய கை கொண்டு அந்த மனிதன் விரட்டி அடிக்கிறான். இவனைப் போல்தான் நான் நரகத்திலிருந்து உங்களுடைய இடுப்பு பகுதியை பிடித்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். நான் இது கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு, இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வினுடைய நெருப்பு, இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுடைய முதுகுத்தண்டை பிடித்து உங்களை நான் இழுக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்களோ அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தின் அந்த பிரகாசத்தை பார்த்து எப்படி அந்த விட்டில் பூச்சிகள் அந்த தீயில் போய் விழுகிறதோ அதே போல பாவமான காரியங்களால் நீங்கள் மயங்கி பெரும் பாவங்களையும் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட காரியங்களையும் நீங்கள் செய்து என்னுடைய கையையும் மீறி நீங்கள் நரகத்திலே போய் விழுந்து விடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு உதாரணம் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4590வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். இனி ஒரு உதாரணம், 2 வானவர்கள் சொல்லுகிற உதாரணம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7281வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வானவர்கள் வந்து
இவருக்கு ஒரு உவமை சொல்லப்படுகிறது, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனைப் போல என்று 2 வானவர்கள் பேசுகிறார்கள். ஒரு வானவர் சொன்னாராம், அந்த உதாரணத்தை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். உடன் இருந்த இன்னொரு வானவர் சொன்னாராம், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த வானவர் பதில் சொன்னாராம், நபிமார்களை பொறுத்தவரையிலே கண்கள் உறங்கினாலும் உள்ளம் உறங்காது, ஆகவே சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அப்போ சொன்னாராம், இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு மனிதனுக்கு உதாரணத்தை போல. ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டுகிறான். வீடு கட்டி முடிந்து ஒரு அழைப்பாளனை அழைத்து அவன் சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கெல்லாம் சென்று ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து அழைக்கிறான். அவனுடைய அழைப்பை ஏற்று விருந்துக்கு வருகிற மக்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள், விருந்து உண்ணுகிறார்கள், மதிப்பும் மரியாதையோடும் அந்த மக்கள் திரும்ப செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் வீடு என்பது இஸ்லாம், அழைப்பாளர் என்பவர் அல்லாஹ்வினுடைய ரசூல், சொர்க்கம்தான் அந்த வீடு. யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று வருகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் ஆவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஒரு வீடு கட்டி வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிற ஒரு மனிதனை போல. இனி ஒரு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4592வது நபிமொழி. இது அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நான் இறை தூதர்களில் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி உண்டு, அவர்தான் இவர் என்றெல்லாம் ஒரு சில கோமாளிகளை பிடித்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி உண்டு என்ற ஒரு ஜமாத்தையை இன்றைக்கு உருவாக்கி வழிகட்டு போயிருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களில் நான் எதற்கு உதாரணமானவன் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டுகிறான். அந்த வீடு கட்டி வீட்டினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மக்களை எல்லாம் அவன் அழைக்கிறான். வருகிற மக்கள் அந்த வீட்டினுடைய அழகை பார்த்து மெய்மறந்து போய் இறுதியில் பார்வையிடுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம், இந்த ஒரு செங்கல் மீதம் இருக்கிறது, இந்த செங்கல்லும் வைத்திருந்தால் இந்த வீடு இன்னும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று வந்து போகிற மக்கள் எல்லாம் குறைபட்டு பேசினார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மீதம் இருக்கிற செங்கல் தான் நான். இஸ்லாம் என்கிற அந்த வீட்டினுடைய மாளிகையில் நபிமார்கள் என்கிற அந்த செங்கல்லில் மீதம் இருக்கிற இறுதியான செங்கல் தான் நான். எனக்கு பிறகு இனி நபி கிடையாது. அல்லாஹு தஆலா என்னை கொண்டு நபிமார்களுடைய வரிசையை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக பச்சிலம் குழந்தைக்கு சொல்வதைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உதாரணங்களாக எடுத்து சொல்லி அல்லாஹ்வினுடைய ரசூல் இந்த மனித சமுதாயத்திற்கு விளக்குகிறார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்ட உதாரணங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4596வது நபிமொழி. அல்லாஹு தஆலா எந்த சமுதாயத்திற்கு அருள் புரிய நாடுகிறானோ என்றால் நமக்கு அல்லாஹு தஆலா செய்த ஒரு நிஅமத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் குர்ஆனிலே படித்து பாருங்கள். நபிமார்கள் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அந்த மக்களோடு கடுமையான பிரச்சாரங்களை செய்வார்கள். அந்த மக்களில் எதிர்க்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஒரு சில நபிமார்களையே கொலை செய்திருக்கிறார்கள் பாவிகள். நபிமார்கள் கொலை செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை போன்ற நிறைய நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு நிறைய வேதனைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அந்த நபிமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். அப்போ இந்த சமுதாயத்தை ஏன் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவதாக இருந்தால்
முன்னால் உள்ள நபிமார்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி நபியாக இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் புரிந்த மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? உடனுக்குடனே அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் விட்டு வைத்தது தான் மிகப்பெரிய நிஅமத். இந்த தூதருக்காக அல்லாஹ் செய்த நிஅமத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4596வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு சமுதாயத்தை தண்டிக்க நாடினால் தூதரை உயிரோடு வாழ வைத்துத்தான் அல்லாஹ் தண்டிப்பான். என்ன காரணம்? அந்த தூதருடைய மனம் திருப்தி அடைவதற்காக, அந்த தூதருடைய கண்கள் குளிர்ச்சி அடைவதற்காக, அந்த தூதரை இருக்க வைத்துத்தான், பார்க்க வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழிப்பான். அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது அந்த தூதரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, மனவேதனைக்கு ஆளாக்குகிறார்களோ, தூதரை மறுக்கிறார்களோ, தூதரை அடிக்கிறார்களோ, தூதரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்களோ, இவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு காலம் வரை விட்டு வைப்பான். இந்த தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அந்த தூதருடைய மனம் திருப்தி கொள்ளுகிற வகையில் தூதரை உயிரோடு வைத்தால் சமுதாயம் அளிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு முன்னதாகவே சென்று விடுவேன் என்றால் அல்லாஹு தஆலா உங்களை அழிக்க மாட்டான். உங்களுக்கு முன்னால் நான் சென்று விடுவேன், உங்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4596வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை எங்கு எதிர்பார்ப்பார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை எங்கு எதிர்பார்ப்பார்கள் என்றால் கௌசர் என்கிற தடாகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா 108வது வசனத்தில் இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். ஒரு 3 வசனம், சின்ன ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு கௌசர் தடாகத்தை வழங்கப் போகிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஆகவே நீங்கள் அல்லாஹுவை தொழுது அவனுக்கு அறுத்து பலியிடுவீராக. இன்ன சானியக ஹுவல் அப்தர், எதிரிகள்தான் உம்முடைய எதிரிகள்தான் வழித்தோன்றல்கள் இல்லாதவர்கள், சந்ததிகள் இல்லாதவர்கள், பிரபலியமாகாதவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குரானில் 108வது வசனத்தில் அந்த கௌசர் என்கிற தடாகத்தை குறித்து அல்லாஹ் விவரமாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு செய்த நிஅமத் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது 2-3 சிறப்புகள் நமக்கு செய்திருக்கிறான். அல்லாஹ் தூதருக்கு வழங்கிய சிறப்புகளில் ஒன்றுதான் கௌசர் என்கிற தடாகத்தை அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே அவருக்காக வேண்டி வழங்குவது. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் செய்த சிறப்பு, செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் உடனுக்குடனே நம்மை தண்டிக்காமல் விட்டு வைத்தது. அவகாசம் தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 63வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவர் உயிரோடு வாழும் பொழுதே இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழிக்க நாடி இருந்தால் யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவருக்கு பிறகு இனி நபி இல்லை என்று சொல்லி அவரை முன்னதாகவே அல்லாஹு தஆலா கைப்பற்றி இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நிஅமத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் உடனுக்குடனே அல்லாஹு தஆலா நம்மை தண்டிக்காமல் இருப்பது. அல்லாஹ் தந்த அவகாசத்தை திருந்துவதற்கு நாம் முயற்சி செய்ய பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆயுள் காலம் என்கிற இந்த அவகாசத்தை பாவம் செய்யவோ, தொடர்ந்து அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கவோ, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியங்களையும் ஹராமான காரியங்களையும் செய்து கொண்டே வாழவோ நாம் முயற்சி செய்தால் நம்முடைய மரண நேரமும், நம்முடைய கபருடைய வாழ்வும், நம்முடைய மறுமையுடைய வாழ்வும் கேள்விக்குறியாகிவிடும் சகோதரர்களே. ஆகவே இந்த தூதரின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பேருபகாரம், உடனுக்குடனே நம்மை தண்டிக்காமல், பகலில் தவறு செய்த எனது அடியான் இரவில் திருந்துவான், இரவில் தவறு செய்கிற அடியான் பகலில் திறந்துவான் என்று அல்லாஹு தஆலா
24 மணி நேரமும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் திருந்துவோம் என்று. அந்த அல்லாஹ்வை நாம் ஏமாற்றுதல் கூடாது. இந்த மாதம் ரமலானுடைய மாதம். கடந்த மாதங்களில், கடந்த வருடங்களில் பல ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்தவர்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நாம் உறுதி பிரமாணம் எடுத்து, அல்லாஹுவே, இந்த ரமலானுடைய மாதம் என்னிலிருந்து விடைபெறும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை அஞ்சி நடக்கிற நல்லவர்களாக நான் வாழுவேன், நிச்சயமாக நான் இபாதத்துகளை செய்வேன், கடமையான உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு ரமலானுடைய மாதத்தை எப்படி நான் அலங்கரிக்கிறேனோ, ரமலானுடைய மாதத்தில் எப்படி திருக்குரானோடு அதிகம் நான் தொடர்பு வைக்கிறேனோ, அதே போல ரமலான் அல்லாத காலங்களிலும் நான் நடப்பேன் யா அல்லாஹ், கடந்த காலங்களுடைய தவறுகளை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹு தந்த அவகாசத்தை பாவ மன்னிப்பிற்காக, தௌபாவுக்காக, நம்முடைய வாழ்வில் ஒரு திருந்தி நடப்பதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். யார் தன்னைத்தானே திருத்தி நடக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களை திருத்த நானும் முயற்சி செய்வேன். யார் முயற்சி எடுக்கவில்லையோ அவர்களை நான் திருத்தவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அவகாசத்தோடு சேர்த்து அவன் நமக்கு தந்திருக்கிற நிஅமத் மிக முக்கியம். மனைவிமார்களின் மூலமாக, குழந்தைகளின் மூலமாக, பொருளாதாரம் மூலமாக, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய வானத்திற்கு கீழ், அவனுடைய பூமிக்கு மேல் அவனுடைய அருள் வளங்களை எல்லாம் உண்டு. அவன் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாஹுவே இல்லை என்று பேசுகிறான். அவனுக்கு போய் உருவங்களை சமைத்து வைத்து இணை கற்பிக்கிறான். இறந்தவர்கள் மத்தியிலே போய் உதவி தேடி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய எத்தனையோ பெரும் பாவச் செயல்கள், நெஞ்சமெல்லாம் பதறுகிற குற்றச் செயல்களை மிக துணிச்சலாக இந்த சமுதாயத்திலே மனிதர்கள் செய்தும் அல்லாஹு தாலா தன்னுடைய நிஅமத்தை தடையின்றி எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாரி வாரி கொடுக்கிறானே, அவனை ஏமாற்றலாமா? அப்போ அல்லாஹ் தந்த அந்த அவகாசம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அல்லாஹு தாலா முதலிலே கைப்பற்றி உங்களை எதிர்பார்க்க காத்திருக்க வைக்கிறான். இது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தில் இருக்கிற நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், முதல் நிஅமத். இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த கௌசர் என்கிற நீர் தடாகம் குறித்து, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அம்சங்களில் ஒன்றான அந்த நீர் தடாகம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல்வேறு சிறப்பு அம்சங்களை நாம் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பு 6581வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று ஒவ்வொரு சம்பவங்களையும் அல்லாஹ்வினுடைய ரசூல் பார்த்து வருகிறார்கள். இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்வையிடுகிறார்கள். சொர்க்கத்தை பார்வையிட்டால் அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியினுடைய 2 கரைகள், நதிக்கு 2 கரைகள் இருக்குமா இல்லை, 2 கரைகள், அந்த கரைகளை நான் பார்த்தேன். அங்கே முத்துக்காலான முத்துக்கள் அங்கே பரப்பப்பட்டிருந்தது. முத்துக்களை கொண்ட ஒரு நதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அந்த அற்புதத்தில் மயங்கி, இது என்ன நதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பதில், இதுதான் அல்லாஹு தாலா உமக்கு வழங்க போகின்ற கௌசர் என்கிற நீர்த்தடாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகாரியில் 6581. அதே புகாரியில் 7517வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நதியை பார்த்து தன்னுடைய கையால் அந்த நதியை அடித்து கேட்டார்கள் என்றும் கொஞ்சம் கூடுதல் தகவல் புகாரியில் 7517. அந்த நதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்து கொஞ்சம் அடித்து, இது என்ன நதி, இவ்வளவு சிறப்பாக இருக்கிற இந்த நதி அது என்று கேட்கும்போது, அல்லாஹு தாலா உமக்கு வழங்க போகிற அந்த சிறப்பான கௌசர் என்கிற தடாகம் தான் இந்த தடாகம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் நாம் இந்த புகாரியிலே பார்க்கிறோம். அதே போல
அந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்தினுடைய பயண தூரம் எவ்வளவு, தடாகம் எவ்வளவு பெரிது, ஹவுசுல் கௌசர் என்று சொல்லுவார்களா இல்லையா, அந்த கௌசர் என்கிற அந்த தடாகம் எவ்வளவு பெரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, இந்த சமுதாயம் தானே பெரிய சமுதாயம், மறுமை நாளிலே நெருக்கடிகள் இல்லாமல் எல்லோரும் இலவசமாக மிக சாதாரணமாக நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகாமல் மக்கள் அந்த கௌசரில் நீர் அருந்த வேண்டுமானால் அதனுடைய நீளம் எவ்வளவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4599வது நபிமொழி, அதனுடைய நீள அகலம், நீளமும் அகலமும் ஒரே மாதிரிதான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் 1 மாத காலம் பயணம் செய்கிற தூரம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது அந்த மக்களுடைய பயண தூரத்தை தான் கருத்தில் கொள்ள வேண்டும். விமானத்தில் பயணம் செய்கிற தூரம் அல்ல, ஒட்டகத்தில் அல்லது நடந்து அல்லது கழுதையில் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்வான். பயணம் என்றால் தொடர்ந்து 24 மணி நேர பயணம் அல்ல, இரவு உறக்கம், மலஜலம் கழித்தல், அவனுடைய உண்ணுதல், அவனுடைய ஓய்வெடுத்தல் எல்லாம் நீங்களாக அரபு நாட்டு மக்களுடைய ஒரு நாள் பயணம் என்பது ஒரு நாளைக்கு ஆக அந்த மக்கள் செய்கிற பயணம் 30 மைல் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 30 மைல் என்றால் 1 மாத கால பயணம் என்றால் 3 × 30 9,000 மைல். 9,000 மைல் என்பது இங்கிருந்து சற்றேறக்குறைய பாம்பேவுடைய தூரம். 9,000 மைல் என்பது அப்போ அந்த அளவுக்கு நீள அகலம் கொண்டதுதான் இந்த கௌசர் என்கிற தடாகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற செய்தி முஸ்லிமில் 4599வது நபிமொழி. அதே முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நிறத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக தண்ணீருக்கு நிறம் கிடையாது. தண்ணீர் கருப்பா சிவப்பா வெள்ளையா என்ன நிறம் என்று கேட்டால் தண்ணீருக்கு நிறம் கிடையாது. தண்ணீரில் நாம் என்ன பொருளை கலக்கின்றோமோ அதற்கு தக்கவாறு தண்ணீருடைய கலர்கள் மாறுமே தவிர தண்ணீருக்கென்று எந்த நிறமும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தாலா மறுமை நாளில் அவன் பொருந்தி கொண்ட அடியார்களுக்கு கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து நீர் அருந்த கொடுப்பானே, அந்த நீர் எப்படிப்பட்ட கலரில் இருக்கும் என்றால் வெள்ளியை விட வெண்மையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இனி ஒரு நபிமொழியில் 4607வது நபிமொழி அதே முஸ்லிமில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பாலை விடவும் வெண்மையானது, வெள்ளியை விட வெண்மையானது, பாலை விட வெண்மையானது. அப்படியானால் கொஞ்சம் விசேஷமான வாட்டர், விசேஷமான தண்ணி. அல்லாஹு தாலா கௌசர் என்கிற தடாகத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தானே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டவர்களுக்கெல்லாம் எடுத்து குடிக்கிறதற்கு கொடுக்க முடியுமா என்றால் அது முடியாது. ஒரு சில நிபந்தனைகள் உண்டு, அதை பின்னால் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ 1 மாத காலம் பயணமாகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். பாலை விட வெண்மையானது, வெள்ளியை விட வெண்மையானது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீர் தடாகத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இனி அது எப்படிப்பட்ட சுவையானது, அது துவர்ப்பா இனிப்பா கசப்பா எப்படிப்பட்ட சுவையானது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4609வது நபிமொழி, அந்த கௌசருடைய நீர் தேனை விட ருசியானது, சுவையானது, தேனை காட்டிலும் சுவையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம், இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள், இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல கோடி மக்கள், இனி வாழப்போகிறார்கள் பல கோடி மக்கள். இந்த கௌசரில் நீர் அருந்துவதற்கு மக்களுக்கு ஏதாவது கப்புகள் கோப்பைகள் இருக்குமா என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அதையும் நமக்கு சொல்லித்தராமல் இல்லை. முஸ்லிம் என்கிற நபிமொழி 4615வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்லாஹ் அங்க கோப்பைகளை வைத்திருப்பான். எந்த அளவுக்கு அந்த கோப்பைகள் மேகமூட்டம் இல்லாத இருட்டான நேரத்தில் எந்த அளவுக்கு வானத்தில் நட்சத்திரங்கள் உண்டுமோ அந்த நட்சத்திர எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹு தாலா
கௌசரில் கோப்பைகளை வைத்திருப்பான். வெள்ளியிலான கோப்பைகள், பொன்னாலான கோப்பைகள், இறை விசுவாசிகள் எடுத்து அருந்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், பாலை விட வெண்மையானதாம், தேனை விட சுவையானதாம், குடிப்பதற்கு கோப்பைகள் இருக்குமாம். அதை எடுத்து அருந்துகிற பொழுது அதனுடைய மனம் என்ன என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனங்களிலேயே மிகச்சிறந்த நறுமணம் கஸ்தூரி. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த கௌசருடைய தண்ணீர் எப்படிப்பட்ட மனம் மிக்கது என்றால் கஸ்தூரி மனம் மிக்கது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4599வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் எல்லாம் விசாரணைக்கு நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள், அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் பேசுவான் மறுமை நாளில். யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா, அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கூட்டமாக நிறுத்தி வைத்தல்ல, தனிப்பட்ட அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹு தாலா மறுமை நாளிலே பேசுவான், விசாரிப்பான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் அந்த நாளில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் உண்டு, நாம் உண்டு. நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலம், நமக்கு தரப்பட்ட நிஅமத், நாம் செய்த அமல், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுகிற நாள்தான் அந்த மறுமை நாள். அப்போ அந்த மறுமை நாளில் எழுந்து நாம் நிற்பாட்டப்படும் போதுதான் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்திலே ஒரு பயம். என்ன பயம்? நாம் தொழுத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நாம் எவ்வளவோ பாவங்களை செய்து பாவ மன்னிப்பு கேட்டிருப்போமே, அந்த பாவ மன்னிப்பை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? அல்லது விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறானா? நாம் செய்த அந்த நன்மையான அமல்களை, நாம் செய்த அமல்களுக்குரிய கூலியை நிறைவாக தருவானா? அல்லது அமல்கள் இஹ்லாஸ் இல்லாத அமல் என்று அல்லாஹு தாலா இந்த நாளிலே நிராகரிப்பானா என்றெல்லாம் எல்லோரும் நடுநடுங்கி நிற்கிற நாள். நாம் மட்டுமல்ல, நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களாம். நாம் கொடுத்த தூது பணியை முறையாக செய்தோமா? அல்லது நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் யாரையாவது அடிக்கவோ துன்புறுத்தவோ மனது நோகமாறு செய்யவோ அவர்களெல்லாம் மறுமை நாளிலே வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடவோ ஏதாவது செய்வார்களா என்று நபிமார்களும் பயந்து நிற்கிற நாள். அப்போ அல்லாஹு தாலா மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதர்களையும் அழைத்து விசாரித்து அல்லாஹ் விசாரணை செய்ய போகிறான் என்றால் எத்தனை நாள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் நிற்க வேண்டும்? ஒரு நாளா, பாதி நாளா, ஒரு மாசமா, ஒரு வருடமா, எத்தனை வருஷம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய ஒரு நாள் என்பது உங்களுடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அப்போ சுமார் 50,000 வருஷம் ஒவ்வொரு ஆளும் மறுமை நாளில் நிற்கணும். ஆகவே தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துவா, அல்லாஹுவே எனது கேள்வி கணக்கை நீ விசாரணை மறுமை நாளில் இலகுவாக்குவாயாக யா அல்லாஹ். உடனே விசாரித்து தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லான்னு துவா செய்வாங்க நபிமார்கள் எல்லாம். 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படும் போது தானே ஏசி ரூமாகு. எங்கேயாவது நிழல் இருக்குமா? போய் எல்லாரும் கொஞ்சம் ஆளுக்கால் போய் நிழலில் போய் நிற்கிறதுக்கு எங்குமே நிழல் இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை தவிர, அந்த அரிசுடைய நிழலுக்கு கூட அல்லாஹு தாலா 7 பேருக்கு தான் கொடுப்பான். அது புகாரில் நீண்ட ஒரு நபிமொழி. அப்போ தலைக்கு மேல் சூரியன் கொண்டு வரப்படும் அந்த அதிபயங்கரத்தை அல்லாஹு தாலா திருக்குரானிலும் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்கிறார்கள். தலைக்கு மேல் சூரியன் கொண்டு வரப்பட்டு அந்த வெப்பத்தினுடைய வியர்வையால் ஒவ்வொரு மனிதர்களும் மூழ்கி நிற்பார்கள் அவரவர்களுடைய பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறு. 50,000 ஆண்டுகள் மனிதர்கள் பேசிக்கொள்வார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தையை அழைத்து இந்த நாளில் ஏதாவது உபகாரம் கேட்கலாமே என்று எல்லோரும் நபிமார்களிடத்திலே ஓடுகிற காலம். அப்போ இறை விசுவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹு தாலா உணவாக ரொட்டியை மறுமை நாளிலே கொடுப்பான். இறை விசுவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹு தாலா இந்த கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் அருந்துகிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேனை விட சுவையான, பாலை விட வெண்மையான, கஸ்தூரி மனம் மிக்க இப்படிப்பட்ட இந்த பானம் ஒரு முறை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு தாகமே ஏற்படாது.
50,000 ஆண்டு காலம் தாகமில்லாமல் நீங்கள் இருக்கலாம். சொர்க்கத்திற்கு முன்னதாக மஹ்ஷர் மைதானத்தில் கொடுக்கப்படுகிற பானம் இந்த பானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த பானம் யாருக்குரியது? யாரெல்லாம் குடிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கௌசர் என்கிற இந்த தொட்டியில் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்து விழுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4608வது நபிமொழி, 4609வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திலே இருந்து 2 குழாய்கள் வருகிறது. ஒரு குழாய் தங்கத்தில் ஆன குழாய், இன்னொரு குழாய் வெள்ளியால் செய்யப்பட்ட குழாய். அதிலிருந்து தான் அந்த தண்ணீர் வந்து இந்த தொட்டியில் விழுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரை குடிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, இப்போ நமக்கு ஒரு சந்தேகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல லட்சம் லட்ச கோடி மக்கள் மறுமை நாளிலே நிற்பார்கள். அப்படியானால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவரவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு அந்த மறுமை நாளில் தாகம் தீர்க்கிற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருப்பான். அது என்னவென்று நமக்கு சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த நமக்கும் அல்லாஹு தஆலா இந்த தாகம் தீர்க்க ஏற்பாடு செய்கிற இந்த கௌசரை குறித்து சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அந்த கௌசரில் நான் முன்னதே மரணித்து அல்லாஹ் என்னை கைப்பற்றி அந்த கௌசர் தடாகத்தில் எனது சமுதாயத்தை நான் எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ எனது சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி தெரியும்? தானே நியாயமான கேள்விதானே இது. அவ்வளவு லட்ச கூட்டத்திற்கு மத்தியில் இவர்கள்தான் எனது சமுதாயம், எனது சமுதாயத்திற்கு உரியது, இந்த மக்களுக்குரியது தான் இந்த கௌசர் என்கிற நீர் தடாகம் என்று அல்லாஹுடைய ரசூல் மறுமை நாளில் இவரவர்கள்தான் எனது சமுதாயம் என்று தெளிவாக தெரிந்து கொள்கிற அடையாளத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ஏதாவது சிறப்பாக வழங்கி இருக்கிறானா என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்று நாம் சொல்ல வேண்டும். அது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்கள் மத்தியில் பக்கி என்கிற கபர்ஸ்தானுக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்த நபர்களுக்கு பிரார்த்தனை செய்துவிட்டு நான் எனது சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 419வது நபிமொழியாக இந்த நபிமொழியை பார்க்கலாம். அப்போ உடன் இருக்கிற தோழர்கள் எல்லாம், யார சொல்லலாம், நாங்கள் தானே உனது சகோதரர்கள், உங்களது சகோதரர்கள் நாங்கள் தானே யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள், எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? இனி வரப்போகிற மக்கள், 2 கண் கொண்டும் என்னை பார்க்காத மக்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்தின் அடிப்படையில் என் மீது ஈமான் கொண்ட மக்கள், நான் வாழ்ந்தேன், நான் தூதர் என்பதை நம்பி ஈமான் கொண்டு அதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வரப்போகிறார்களே மக்கள், அந்த மக்கள் நான் அவர்களை எதிர்பார்த்து நிற்பேன் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள், வரக்கூடிய இனி பேர் பிறந்து வாழ்ந்து மரணித்து மறுமையில் வரப்போகிற அந்த சகோதரர்களை எப்படி யார சொல்லலாம் நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய ஒரு சிறப்பு அம்சமும் கூட. என்ன சொன்னார்கள்? தோழர்களே, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, முகமும் கையும் காலும் வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை, முகம் கை கால்கள் வெண்மையாக இருக்கிற ஒரு குதிரை கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் இருந்தால் அந்த குதிரையை அடையாளம் காண முடியுமா? முடியுமே யா ரசூலல்லாஹ். அப்படியானால் எனது சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா என்ன சிறப்பு அம்சங்களை கொடுத்திருக்கிறான் அந்த மறுமை நாளில்? முஹம்மதே, இவர்களெல்லாம் தான் உன்னுடைய சமுதாயம், முஹம்மதே, இவர்களெல்லாம் தான் உனக்கு பிறகு வாழ்கிற, இவர்களுக்குத்தான் நீ நபி என்று அல்லாஹு தஆலா எனது சமுதாய மக்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக விசேஷமாக என்ன சிறப்பை எனக்கு தந்திருக்கிறான் என்றால், ஒது செய்கிறோமா இல்லையா? கைகளை கழுவுவது, முகங்களை கழுவுவது, மசகு செய்வது, கால்களை கழுவுவது, கைகளை கழுவுவது, ஒது செய்கிற காரணத்தினால் ஒலுவின் மூலம் படுகிற தண்ணீர் படக்கூடிய இடங்கள் எல்லாம் மறுமை நாளிலே அப்படியே பிரகாசமாக மின்னும்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எனது சமுதாயம் என்று சொல்லுவார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 419வது நபிமொழி. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒது செய்யும் போது கைகளை மணிக்கட்டு வரை கழுவினால் போதும், இருந்தாலும் கொஞ்சம் நீட்டி கழுவுங்கள். கால்களையானாலும் கைகளையானாலும் முகங்களையானாலும் கழுத்துப்புறம் வகை கொஞ்சம் நீட்டி கழுவுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு மறுமை நாளிலே பிரகாசம் வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 136வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இனி எந்த சமுதாயத்திற்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஒரு நியாமத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான், ஒது என்கிற அந்த ஒரு தனி சிறப்பின் மூலம். நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒது செய்வோம், அதனுடைய சிறப்பும் தெரியாது, மகத்துவம் தெரியாது, அந்த ஒது எதற்காக வேண்டி செய்கிறோம் என்றும் தெரியாது. பேசிக்கொண்டு பொடும்போக்காக கைகளை எத்தனை முறை கழுவினோம், முகத்தை சரியாக கழுவினோமா, நாசிக்கு தண்ணீர் செலுத்தினோமா, கால்களை முறையாக கழுவினோமா என்றெல்லாம் நாம் கவனிக்காமல் கொஞ்சம் பொடும்போக்காக ஒது செய்து வருகிறோம். அந்த நிலையில் கொஞ்சம் மாற்றம் வேண்டும். காரணம், ஒதுவின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த சமுதாயத்திற்கு இந்த தூதரின் மூலம் அல்லாஹு தஆலா கொடுத்த நன்மை எவ்வளவு என்று நீங்கள் அறிந்தால் அதிர்ந்து போவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி முஸ்லிமில் 387வது நபிமொழி. யார் ஒருவர் ஒது செய்து இறை அச்சத்தோடு, ஒலுவை அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பித்து கொடுத்த முறைப்படி ஒரு மனிதர் ஒது செய்து இறை அச்சத்தோடு யார் 2 ரக்காத்து தொழுகிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பது ஒரு சில நன்மைகளுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்தில், எல்லாத்திற்கும் சொல்லப்படலை. எதற்கெல்லாம்? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து நோன்பு நோக்கிற மக்களுக்கு சொல்லப்பட்டது. பெரிய பெரிய இபாதத்துகளுக்கு சொல்லப்பட்ட ஒன்று நாம் பொடும்போக்காக ஒது செய்கிற அந்த ஒரு சுத்தத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு நன்மை. ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் ஒருவர் ஒலுவை பூரணமாக செய்து இறை அச்சத்தோடு 2 ரக்காத்து தொழுகிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது முஸ்லிம் நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 148வது நபிமொழியில் பாருங்கள். ஒலுவுக்கு இன்னொரு சிறப்பு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கும். நரகத்திற்கு எப்படி வாசல்கள் உண்டுமோ அதே போல சொர்க்கத்திற்கும் மறுமை நாளிலே 8 வாசல்கள் உண்டு. தொழுகையாளி தொழுகையினுடைய வாசல் வழியாக செல்லுவார். தர்மம் செய்தவருடைய வாசல் வழியாக செல்லுவார். ரையான் என்கிற வாசல் நோன்பாளிகள் மட்டும் செல்லுகிற வாசல். இப்படி 8 வாசல்கள் உண்டு. இந்த 8 வாசல்களுக்கு முன்னிலும் அல்லாஹு தஆலா கொண்டு போய் நிறுத்தி, நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று அல்லாஹ் யாரை சொல்லுவான்? இது எவ்வளவு பெரிய சிறப்பு! யாருக்கு என்றால் முறையாக ஒது செய்கிற மக்களுக்கு. பெரிய தியாகம் ஒன்றும் இல்லை. முறையாக யார் ஒது செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் ஒருவர் சொன்னாரோ அவர் 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவார். விரும்பிய வாசல் வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 147வது நபிமொழியாக நீங்கள் பார்த்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன சிறப்பு என்னவென்றால், யார் ஒருவர் ஒது செய்து தனது முகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே பணிக்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல் மாறுவார்கள். ஹஜ்ஜுக்கு சொல்ற வாசகம். யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறதோ அவர் இல்லம் திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நன்மை இந்த சமுதாயத்திற்கு ஒலுவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்றால், ஒலு செய்வது என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. ஒலுவை கொஞ்சம் நீட்டி செய்யும் போது அந்த அளவுக்கு மேனிகள் எல்லாம் பிரகாசமாகும். அந்த பிரகாசத்தை வைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சமுதாயத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றால், தொழுகை எவ்வளவு முக்கியம்! தொழுகை தொழாத மனிதர்கள் என்றால் மறுமை நாளிலே இந்த சமுதாயத்திலே சேரவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளம் காண முடியாத, தொழுதால் தானே அடையாளம் காண முடியும். ஐங்கால தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை போன்ற நம்மால் இயன்ற எல்லா தொழுகைகளையும் தொழுது எப்பொழுதும் ஒலுவோடே இருக்க பழகுங்கள். ரொம்ப நல்லது. ஒலுவோடே இருக்கும்போது சைத்தானுக்கு நமக்கும் இடைவெளிகள் உண்டாகும். ஒலுவோடே இருக்கும் பொழுது மலக்குமார்களுக்கு நமக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகும்.
ஒலுவோடு இருக்கிறது மிகுந்த நன்மைக்குரிய ஒரு காரியம். ஆகவே ஒலுவுக்கு இவ்வளவு நன்மைகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒலு செய்கிற மக்களுடைய உறுப்புகள் பிரகாசமாகுமே, இதை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் இந்த சமுதாயத்தை அடையாளம் காண்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள். சரி, அல்லாஹு தாலா கௌசர் என்கிற தடாகத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தால் ஒரு இறுதி நபி, சிறப்புக்குரிய நபி, தனது சமுதாயத்தில் எல்லாருக்கும் அவர் குடிக்க கொடுக்க முடியுமா? முடியாது. அவருடைய பணி என்னவென்றால் அந்த கௌசர் தடாகத்திற்கு அருகில் போய் அமர்ந்து கொள்வார். தனது சமுதாயத்தில் எத்தனை பேர்கள் அந்த இடத்திற்கு வந்து நீர் அருந்துகிறார்கள் என்று பார்த்து ஒரு சந்தோஷம் அடைவார்கள். அந்த இடத்திற்கு போனுமே 2 சோதனை சாவடிகள் உண்டு மறுமை நாளில். அந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்திற்கு செல்ல வேண்டுமானால் 2 சோதனை சாவடிகள் உண்டு. ஒரு சோதனை சாவடி யாருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் மின்னுகிறதோ அவர்களை மட்டுமே தனியாக பிரித்தெடுத்து அந்த முதல் சோதனை சாவடியிலே விட்டு விடுவார்கள். அவர் அதை கடந்து உள்ளே செல்லுவார். உள்ளே சென்றால் தண்ணீர் அருந்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள், ஓ மனிதர்களே, மக்களே என்று ஒரு நாள் அழைத்தாராம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அழைப்பை கேட்டவுடனே பள்ளியை போய் எட்டி பார்த்தார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த மக்களை பார்த்து மெம்பர் படியில் இருந்து கொண்டு சொன்னார்களாம், மறுமை நாளில் அந்நிய ஒட்டகத்தை தனது ஒட்டக கூட்டத்தில் மேய விடாமல் எப்படி அது விரட்டி அடிக்கப்படுமோ அதே போன்று கௌசர் என்கிற தடாகத்தில் நான் உங்களை விரட்ட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 4610வது நபிமொழி. இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் முஸ்லிமில் 419வது நபிமொழியில், வழி தவறிய ஒரு ஒட்டகம் அடுத்தவனுடைய ஒரு மேய்ச்சலில் போய் தலையிட்டு மேயும் போது இடத்தின் உரிமையாளன் எப்படி வேகமாக விரட்டுவானோ அதே போல உங்களை நான் விரட்ட வேண்டாம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் விரட்டுவார்கள், மலக்குமார்கள் தடுத்து மலக்குமார்களும் கொஞ்சம் மனிதர்களை விரட்டுவார்கள். அவர்கள் யார்? இவர்களெல்லாம் தொழுதவர்கள். முதல் சோதனை சாவடியில் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிற மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் அவர்களை பார்ப்பேன், அவர்களும் என்னை பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக அந்த கௌசருக்கு அருகிலே வந்து நிற்பார்கள். நின்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளில் மலக்குமார்கள் அந்த நீர் இருந்த போற மக்களை அப்படியே தடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாராம், இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்களாயிற்று, இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்களாயிற்று என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பதில் சொல்லப்படும், இவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தொழுதார்கள், உண்மைதான். தொழுத காரணத்தினால் தானே உள்ளேவே வர அனுமதிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்றால், நபியே, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு வந்த வழியை நோக்கி அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள். அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடந்தவர்கள் அல்ல, வந்த வழியை நோக்கி அவர்கள் திரும்ப சென்றார்கள் என்றும் புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கினார்கள் என்றும் சொல்லப்படும். மூன்றாவதும் சொல்லப்படும், நபியே, நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் நீங்கள் சொல்லாத, நீங்கள் செய்யாத, நீங்கள் அங்கீகரிக்காத காரியங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் செய்தார்கள், மேலும் இவர்கள் வழிகட்டு போனார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற செய்தி முஸ்லிமில் 4612, 4604, 4599, புகாரியில் 6585. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிற பதில் தூதருக்கு தெரியாதே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியுமா? தெரியாது. உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு மக்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. சொல்லப்படுகிறது, இவர்கள் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கினார்கள், தடம் புரண்டு சென்றார்கள். இவர்கள் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் நேர்மாறாக மனோ இச்சையின் அடிப்படையில் வழிகட்டு போன மக்கள் இந்த மக்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைந்து போகட்டும், சுகக்கன் அவர்கள் தொலைந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி முஸ்லிமில் 4598வது நபிமொழி.
உம்மு சலமா அவர்கள் அந்த பள்ளியில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே 4601வது நபிமொழி. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய இந்த தீனில் புதுமையை உண்டாக்கினானே அவன் இந்த நாளில் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் அப்புறமாகட்டும், அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் அவன் அப்புறமாகட்டும், அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் அவன் அப்புறமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். பித்அத்துகள் என்பது, மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. நிறைய பேர் சொல்லுவார்கள் அதெல்லாம் சின்ன விஷயம், அதெல்லாம் சின்ன விஷயம், நமக்கு தேவை ஒற்றுமை தான், நமக்கு தேவை சமுதாயம் தான், நமக்கு தேவை நட்பு தான், நமக்கு தேவை உறவு முறை தான், நமக்கு தேவை குடும்பம் தான் என்று சொல்லுவார்கள். தவறு. பித்அத்துகள் என்பது சாதாரண குற்றம் அல்ல. பித்அத்துகள் என்பது அல்லாஹ்வுடைய கருணை விட்டு மனிதனை தூரமாக்கக்கூடிய மறுமை நாளில் தூரமாக்கிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 4 நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கிறான், தனது கருணையை விட்டும் அல்லாஹ் அவர்களை தூரமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். 4 பேரில் ஒரு மனிதர் யார்? தந்தையை ஏசுகிற பிள்ளை. பெற்ற தாயையும் தந்தையையும் எவனொருவன் ஏசுகிறானோ அவன் தெரிந்து கொள்ளட்டும், அவன் நாசமாக போய் விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்தது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது. அப்துல் காதர் ஜீலானிக்கோ ஏர்வாடிக்கோ அல்லது அஜ்மீருக்கோ நாகூருக்கோ நேர்ச்சை செய்து அறுத்து பலியிடுவது. அல்லாஹ் அல்லாத யாருக்காவது ஒரு மனிதன் அறுத்து பலியிட்டால் அவன் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவனை நாசமாக்கி விடுவான், அல்லாஹ் அவனை சபித்து விடுகிறான். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொன்னார்கள் நண்பர்களே? யார் ஒருவர் மார்க்கத்தில் இல்லாத புதுமையை உண்டாக்குகிறானோ அவனுக்கல்ல. யார் ஒருவர் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குகிறானோ அவனுக்கல்ல, அந்த புதுமையை உண்டாக்குகிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறானே அவன் நாசமாய் போய் விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வரதட்சணை வாங்குகிற திருமணம், 3, 7, 40 மௌலூத் ராத்தி போன்ற வைபவங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இறை விசுவாசி கடுமையான ஆத்திரம் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் இல்லாததை செய்கிறானே, வரதட்சணை வாங்கி மார்க்கத்திற்கு புறம்பான திருமணங்களை செய்து அல்லாஹ் கொண்டு வந்த இந்த தீனில், அல்லாஹ்வுடைய இந்த தீனில் புதுமையை உண்டாக்குகிறானே என்று வெறுப்பு வருவதற்கு பகரமாக நாமும் போய் அந்த திருமணங்களில் போய் கலந்து கொண்டு பித்அத்துகளை போய் ஊக்குவித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத்தை யார் அங்கீகரிக்கிறானோ, பித்அத்து செய்கிறவனை யார் அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறானோ, பித்அத்து செய்கிற மனிதனை யார் ஊக்குவிக்கிறானோ அவன் நாசமாய் போய்விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான்காவது யார் என்றால், பூமியின் அடையாள சின்னங்களை மாற்றுகிறவன். ஊர் எல்லை, இதுதான் இந்த ஊர் என்று போர்டு வைத்திருப்பார்கள், அங்கே போய் போஸ்டர் ஒட்டுவது, அந்த ஊர் எல்லையை மாற்றுவது, அல்லது நமக்குரிய எல்லை என்று பவுண்டரி கல் இருக்கும், அவரவர்களுடைய எல்லைக்கல், பிளாட் போடுறோமா இல்லையா, அந்த எல்லைக்கல், அந்த கல்லை மாற்றி அடுத்தவருடைய இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வது, இப்படி பூமியில் இருக்கிற அடையாள சின்னங்களை எவன் மாற்றுகிறானோ அவனும் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கௌசரில் நீர் அருந்துகின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹுவே, வழிதவறி போன மக்களுக்கு மறுமை நாளில் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நீர் அருந்த பாக்கியமில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். வழிதவறி போகாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்திய அல்லாஹ். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்ததைப் போல அல்லாஹ் கற்றுத்தந்த பிரார்த்தனை, அல்லாஹுவே எங்களுடைய உள்ளம் இந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்பிய பிறகு நேர்வழியின் பக்கம் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களை வழி தவறாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உனது அருளும் உனது கிருபையும் எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ். கடந்த காலங்களில் பித்அத்துகள் என்னவென்று தெரியாமல், தெரிந்தாலும் அதனுடைய விபரீதம் புரியாமல் நாங்கள் பித்அத்தான காரியங்களில் நாங்கள் பங்கெடுத்திருந்தாலும், இனி வரக்கூடிய காலங்களில் யாராக இருந்தாலும், எங்களுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட வைபவங்கள் நடந்தாலும் அந்த பித்அத்துகளை நாங்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் யா அல்லாஹ்.
கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த கௌசரில் பார்த்து அவரும் எங்களை பார்த்து நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷமாக முகமன் கூறி மகிழ்ந்து அந்த கௌசரில் நீர் அருந்துகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் நீ தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய பொருத்தமான மாதம் இந்த மாதம். ஆக இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள், அல்லாஹு தாலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேர் அருள், நம்மை உடனுக்குடனே தண்டிக்காமல் அல்லாஹ் விட்டு வைத்தது. இரண்டாவது, ஒலுவின் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பிரகாசமாக்க வைத்து மறுமை நாளில் இவர் இந்த உம்மத்தை சார்ந்தவர் என்ற அந்தஸ்தை அல்லாஹு தாலா மறுமை நாளிலே தருவது. ஒலுவின் மூலம் அல்லாஹு தாலா ஏராளமான நன்மைகளை, முன்னால் சென்று முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அன்று பிறந்த பாலகனை போல மாறுவார்கள், சொர்க்கத்துடைய 8 வாசலில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் வரலாம். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா இந்த தூதரின் மூலம் வழங்கியதை போல இன்னும் நிறைய சிறப்புகளை அல்லாஹு தாலா இந்த நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், இறுதியாக வந்த நபி என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கிய இன்னும் ஏராளமான சிறப்புகள் உண்டு. அவைகளையும் அறிந்து எந்தெந்த சிறப்புகள் இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ, அந்த சிறப்புக்கு உரியவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.